ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஃபுட், நம்ம எப்போவுமே வெஜிடேரியன் டயட்டில் ப்ரோட்டீனே இல்லைங்கிறோம். ஆக்சுவலி நிறைய சூப்பர் ஃபுட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா இதில் ப்ராசஸிங் கொஞ்சம் டைம் கன்சியூமிங், கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு டைம் இல்லைன்னுட்டு அது பண்ணறதுக்கு அத்தனை ஃபோக்கஸ் இல்லை. ஆனால் நாங்கள் வீட்டிலே தயார் பண்ணுற கொள்ளுப்பொடி ரொம்ப ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ 100 கிராம்ஸில் 22 கிராம்ஸ் ப்ரோட்டீன் நம்ம கொள்ளுக்கு இருக்கு. கொள்ளுங்கிறது ஹார்ஸ் கிராம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொள்ளு நம்ம சாத்தோடு சேர்த்து கொஞ்சம் உருக்கின நெய்யை விட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா நம்ம ரசத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு கொள்ளு ரசம் பண்ணலாம். இதை நிறைய கன்சியூம் பண்ணோம்னா ரொம்ப நல்லதுன்னு கிடையாது. எதையுமே நம்ம அளவாக தான் வச்சுக்கணும், ஒரு அளவுக்கு தான் சாப்பிட முடியும். பட் அதை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இன்க்ளூட் பண்ணிகிட்டே வந்தால் நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக நமக்கே தெரியும். ஸோ இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம், ப்ளஸ் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் மெயின்லி ப்ரோட்டீன் ரிச். ஸோ நம்ம ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எங்கெங்கேயோ தேடுறோம், இல்லைங்கிறோம். அப்புறம் வெஜிடேரியன் ஃபுட் போகாது, அதனால தான் நம்ம இப்படி இருக்கோங்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. எனர்ஜி பூஸ்டிங் அண்ட் எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கிற நம்ம கொள்ளுப்பொடி நாங்களே தயார் பண்ணுறோம். ஸோ இதில் பொறுமையாக வறுக்கணும். இது எல்லாமும் சேர்க்குறோம் அதில். ஸோ ஒரு 800 கிராம்ஸ் கொள்ளுக்கு ஆல்மோஸ்ட் 325 கிராம்ஸ் துவரப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஈச். ஸோ அப்படி பார்த்தா உங்களுக்கு 3 பருப்பும் சேர்றது ப்ளஸ் கொள்ளு, அது கூடவே கொஞ்சம் புளி, உப்பு, மிளகா வத்தல்லாம் சேர்க்கறதுனால அந்த என்ஹான்ஸ்டு டேஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு பிளாண்டாக சாப்பிட்றது நமக்கு யாருக்குமே ரொம்ப பிடிக்காது. பட் இதில் ஒரு மாதிரி அந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கிறதுனால, பெப்பர், ஜீரா எல்லாம் போட்டு பண்ணதுனால சாத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசத்தில் போட்டாலும் நீங்கள் பருப்பே ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதுலேயே பருப்பு இருக்குது. ப்ளஸ் உங்கள் கஞ்சி நீங்கள் என்ன குடிக்கிறீங்களோ, காத்தல ராகி கஞ்சியில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நானே இதை வறுத்து பொறுமையாக தனித்தனியாக வறுத்து மாமாவே பேக் பண்ணி நாங்கள் எங்கள் மில் கிரைண்டர்லேயே பண்ணதுனால நாங்கள் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ யாருக்காவது வேணும்னா இதை ஆர்டர் பண்ணலாம். மில் கிரைண்டரில் எப்படி படிக்கிறோங்கிறத நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ எங்க வறுத்து வச்ச கொள்ளு, அந்த பருப்பு, புளி எல்லாத்தையும் இந்த மில் கிரைண்டர்ல வீட்லயே அரைச்சுட்டு இருக்கோம். ஸோ கொள்ளோட ரகசியங்கள் பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கும். இந்த 2-3 நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன். இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகும்னு. வெயிட் லாஸ் ஆகுங்கிறதுனால நம்ம சும்மா டைரக்டா அது தண்ணியில போட்டு டெய்லி குடிக்கக்கூடாது. சாப்பாடுல இன்க்ளூட் பண்ணிக்கணும். சாப்பாடுல இன்க்ளூட் பண்ணிட்டே போனா அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் அது குறைச்சுட்டே வரும். அது மாதிரி சாப்பாடுல இன்க்ளூட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிட்டு வரணும். அதை தவிர என்னன்னா, இந்த குளிர்காலத்தில் இது ஹீட் இன்டியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது கொஞ்சம் உஷ்ணம் கொடுக்கும் உடம்புக்கு. அதனால அந்த வின்டர் காலத்தில், குளிர்காலத்தில் எல்லாம் இதை சாப்பிட்டா நமக்கு ஒரு வார்ம்த் வரும். அதே மாதிரி மழை காலத்தில் சளி பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் இதை நீங்கள் ஒரு ரசமோ இல்லைன்னா சூப்போ இல்லைன்னா தோசை மாவுலையோ இல்லைன்னா சாதம் அண்ட் உருக்கின நெய் போட்டு சாப்பிட்டா நமக்கு இந்த சைனஸ் ரிலீஸ் எல்லாம் ஆகி நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கலாம். ஈவன் இந்த மான்சூன் சீசன், டிஃப்ரெண்ட் சீசன்ஸில் டிஃப்ரெண்ட் நமக்கு ஹெல்த் இது இருக்கும். பட் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு வருது கொள்ளு. இந்த மாதிரி பாரம்பரிய அந்த பருப்பு வகை ஏன் ஜாஸ்தி எல்லாரும் சாப்பிட்றது இல்லைன்னா, நிறைய பேருக்கு அந்த டோட்டல் அவேர்னஸ் இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு இல்லை. ஸோ அதனால இதை இன்க்ளூட் பண்ணிக்கிறது இல்லை. எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி எல்லாம் இந்த கொள்ளை பருப்பையே ஊற வச்சு கும்மட்டியில் லோ ஃபயரில் குக் பண்ணி ரசம் பண்ணுவாங்க இந்த திருச்சூரில் இருக்கிறத. ஸோ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு வரதுனால இப்போவும் அதை இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் இதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ப்ரமோட் பண்ணுறேன். இந்த பொடி ஃபினிஷ் ப்ராடக்ட் இப்படி இருக்கும். ஸோ நல்ல நைஸ் பொடியாக இருக்குது. அண்ட் நாங்கள் சின்ன சின்ன பேட்சாக பண்ணதுனால குவாலிட்டி அஷ்யூர்ட். உங்களுக்கு வேணும்னா கான்டாக்ட் நம்பர் 9483866885.
நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யார் யாருக்கு வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ எங்கள் கொள்ளுப்பொடி வந்து தயாராகியாச்சு. பேக் பண்ணி 100 கிராம்ஸ் பேக்கெட். இந்த மாதிரி கொள்ளுப்பொடியை நாங்கள் வீட்டுக்கு வந்து பாட்டிலில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில். இப்படி கொள்ளுப்பொடியை போட்டு சூடாக சாதமும் போட்டு நல்ல உருக்கின நெய் உருக்கிருந்தா தான் நல்லது. இந்த மாதிரி போட்டு இப்படி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் கோர்ஸாக கொஞ்சம் சாதம், கொஞ்சம் நெய், கொஞ்சம் கொள்ளுப்பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டப்புறம் சாதம் போட்டுட்டு இந்த மாதிரி கூட்டு, இது பூசணிக்காய் கூட்டு, அவரைக்காய் பொரியல், பீர்க்கங்காய் தொகையல், கலத்துக்கு பருப்பு, நெய் இருக்குது, தயிர் இருக்குது, கட்டியாக தயிர். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொழக்கட்டையும் பண்ணினேன். ஸோ மோதகமும் அம்னி கொழக்கட்டையும் அண்டு நல்ல கட்டி தயிர். இது இந்த மாதிரி பேலன்ஸ் மீலோட இந்த கொள்ளுப்பொடி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கொள்ளுப்பொடி வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லதுன்னு சொல்கிறோம். பட் அதை மாத்திரம் தண்ணியில் கரைச்சி குடிக்கப்படாது. அன்ஹெல்த்தி வெயிட் லாஸ் ஆகும். இன்க்ளூட் இன் த டயட். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, பருப்பு, தயிர், கொள்ளுப்பொடி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது 100 கிராம்ஸ் பேக்கெட் வந்து 100 rupees. ஸோ 100 கிராம்ஸ் 100 rupees. யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 9483866885. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.